ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் இடையில் நடந்த சண்டையை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாதமாக பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லும்போது உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னு யாராவது சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா குரேஷி உண்மையிலே அன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்றத புட்டு வச்சிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா துரைசாமி எலிமினேஷன் ஆனாங்க இல்லையா, அன்னைக்கு தான் சம்பவமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா துரைசாமி எல்லாருக்கும் பாய் பாய் சொல்லும்போது பிரியங்காவை பற்றி இவங்களோட இந்த ஒரு ஷோவில் இருந்தது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்படின்னு பேசும்போது மணிமேகலையை பேச சொல்லியிருக்காங்க. மணிமேகலை எதுவுமே பேசக்கூட இல்லை. ரக்ஷன் பேசி முடித்ததுமே பிரியங்கா பார்த்தீங்க அப்படின்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ மணிமேகலை என்ன அப்படின்னா குறுக்கிட்டு நீங்கள் பேச வேணாம், இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பிரியங்கா தான் ஆங்கரா அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்து எல்லாரும் முன்னாடியும் இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரியங்காவும் என்ன அப்படின்னா கேரவனில் போய் ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு இது அன்னையோட முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வரும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போன வீக் நடந்ததுக்கு ஏதாவது ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பிரியங்கா கேட்டப்ப நான் மணிமேகலை ஸ்டைல்லே பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே பேசுகிற பிரியங்காவே நான் அமைதியாகிட்டேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரி ஜோக்காவே சொல்லி ரொம்பவே என்ன அப்படின்னா காமிக்காவே இப்படி ஷோ கொண்டு போயிருங்க அப்படின்னு மணிமேகலை சொன்னப்போ மணிமேகலை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சை எடுத்தாலும் எடுப்பனே தவிர இவக்கிட்ட மட்டும் நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ரூடாக பிஹேவ் பண்ணதை அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குரேஷி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக இவங்க குக் வித் கோமாளியை விட்டு வெளியில் வந்தேன் அப்படின்னு சொன்னோடனே ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட நெக்ஸ்ட்டு மூக்கு பார்த்திங்க அப்படின்னா வாழ்த்துக்களை தெரிவித்தேன். மற்றபடி என்ன அப்படின்னா பிரியங்கா ரொம்ப இழிவாவோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியோ நான் பண்ணலை. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பிரியங்காவை திட்டியிருந்தனால தான் அந்த ஒரு இதையுமே நான் என்ன அப்படின்னா போஸ்ட்டையுமே டெலிட் பண்ணேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இவங்க சிவாங்கி கோமாளியாக இருந்து குக்குவாக வர்றப்ப ஒரு டைம் மணிமேகலை இவங்களுக்கு கோமாளியாக வந்தப்போ அடைச்சி நீ எனக்கு குக்குவா அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு என்ன அப்படின்னா சுயமரியாதை கெட்டிருக்காதா அப்படின்ற மாதிரியும். ரக்ஷன் 4 வருஷமாக ஆங்கராக இருக்காரு, 4 சீசன் ஆங்கராக இருக்காரு. அவர் பேசுகிறத விட இப்போ மணிமேகலை தான் அதிகமாக பேசுகிறாங்க. அது அவருக்கு சுயமரியாதையை கெடுக்கிற மாதிரி இருக்காதா அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பியிருந்தார். ஸோ இதை பார்த்த பலருமே பார்த்திங்க அப்படின்னா குரேஷி ஒருவேளை டிவி சேனலோட அழுத்தத்தினால தான் இப்படி பேசுகிறாரா, உண்மையிலே அவர் நடந்தது தான் பேசுகிறாரா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் எழுப்பிட்டு வர்றாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.